ஹாய் காய்ஸ். ஸோ நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஆலப்புழா டு சென்னை போயிட்டுருக்கோம். நான் உங்களுக்கு சென்னை டு ஆலப்புழா டோல் எல்லாமே காட்டியிருந்தேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இது வந்து நான் கிளம்பிட்டோம், இங்கேருந்து மார்னிங் ஒரு 1 hour முன்பு கிளம்பிட்டோம். ஸோ இங்கேயே நான் நிறுத்தினேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் லில்லி காட்டலான்னு தான். இந்த இடத்துல ரொம்ப ஃபேமஸ்ஸு. நான் கூட பார்த்தது கிடையாது. இனிமேல் தான் நான் இங்கே தான் இப்போ நான் ஜஸ்ட்டு கிராஸ் பண்ணும்போது பார்த்தது தான் இந்த வாட்டர் லில்லி. ஸோ நீங்களே பாருங்கள். ஸோ காய்ஸ் பாருங்கள், வாட்டர் லில்லியை எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இது சும்மா ஜஸ்ட் சாம்பிள் தான். இந்த ரோடு ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்கும். உங்களுக்கு நான் போக காட்டிகிட்டே இருக்கேன். ஸோ இது ஜஸ்ட்டு நீங்கள் சும்மா ஒரு இன்ட்ரோக்காக ஒன்றா நீங்கள் பாருங்கள். ஸோ காய்ஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதோடு இன்னும் பயங்கரமாக இருக்குது. போகிற வழியில் நான் உங்களுக்கு காட்டிகிட்டே வரேன், வாங்க போகலாம். சரி, ஓகே காய்ஸ். ஸோ என்ன சர்ச்சுன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதுதான் விண்ணை தாண்டி வருவாயில் வர சர்ச்சு. ஸோ உங்களுக்கு காட்டலாம். ஜஸ்ட் இந்த பக்கம் தான் போனோம். ஸோ சர்ச்சு செம்மையாக இருக்குங்க. அந்த சர்ச்சு இந்த சுற்றி தண்ணி ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. நான் உங்களுக்கு கிட்ட போயே காட்டுறேன், பாருங்கள். செம்மையாக இருக்குல்ல? ஸோ நீங்கள் விண்ணை தாண்டி ஒரு வேளை பார்த்துருப்பீங்க. ஸோ எனக்கு இப்போ நேரில் பார்க்கறதுக்கு ஒரு சான்ஸு. ஸோ உங்களுக்கும் காட்டிட்டேன். சரி வாங்க, நம்ம அப்படியே போயிட்டே இருப்போம். ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்போது நானே உங்களை காட்டுறேன்.
ஸோ காய்ஸ் அப்படியே மூவ் ஆகிட்டு போயிட்டே இருக்கோம் சென்னைக்கு. ஸோ இது எந்த ரூட்டுன்னு பார்த்தீங்கன்னா சபரிமலை ரூட்டு. உங்களுக்கு பம்பா காட்டலாம்னு சொல்லிட்டு மைண்டில் ஸ்ட்ரைக் ஆச்சு. ஸோ அதனால தான் இப்போ நான் ஆன் பண்ணேன் கேமராவை. தண்ணி எவ்வளோ இருக்குன்னுலாம் தெரியாது. ஸோ எப்படி காட்ட முடியும்னு தெரியல. ஸோ இது வந்துடுச்சு. ஸோ இதுதான் காய்ஸ். உங்களுக்கு எப்படி காட்டுறதுன்னு தெரியல, இருந்தாலும் ட்ரை பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்களா காய்ஸ், நல்லா தண்ணி இருக்குல்ல, செம்ம வியூன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பம்பை காட்டணும்னு நினச்சேன், ஸோ காட்டிட்டேன். அப்படியே மூவ் ஆகிட்டு போயிட்டே இருப்போம். வாட்டர் ஃபால்ஸ்லாம் போகணுன்னு மைண்டில் இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு காட்டுறேன் காய்ஸ். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாமா காய்ஸ்? ரெஸ்டாரண்ட் வந்துடுச்சு. கார் தான் எங்கே விடுறதுன்னு தெரியல. ஸோ காய்ஸ், கடைசியில் சுற்றி பார்த்ததில் இந்த ஒரு ரெஸ்டாரண்ட் தான் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ உள்ளே வந்துட்டோம். ஆம்பியன்ஸ்லாம் நல்லா தான் இருக்குது. ஆவச்சு எந்த ஆர்டர் செய்துட்டு? என்ன ஆர்டர் பண்ணியிருக்கேன்? அப்பமா? ஆப்பம் முட்டைக்கறி வந்துடுச்சு. நட்சத்திரம் டேஸ்ட் நோக்கிட்டு போகிறேன். கறி வேணாம், முட்டை வைக்கட்டா? அப்போ எது வச்சு தான் வைக்கும்? எங்கண்ணாண்டு? ஓகே, நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இருக்கா? ഓക്കെ മുട്ടക്കറി കഴിക്കാം, കുഴപ്പമില്ല, എന്നാലും കൊള്ളാം കഴിക്കാൻ. അപ്പം നല്ല സോഫ്റ്റ് ആയിട്ടുണ്ട്, കുഴപ്പമില്ല, നല്ല ഫുഡ്. சரி, ஓகே காய்ஸ். நான் சாப்பிடல, நான் மார்னிங் எப்போயுமே சாப்பிட்றதில்ல. ஓகே, ஸோ அப்படியே போயிட்டே இருக்கோம் சென்னையை பார்த்து. ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங் பிளேஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு காட்டுறேன். ஸோ காய்ஸ், சாப்பிட்டாச்சு. பில்லுன்னு பார்த்தீங்கன்னா 205 rupees ஆகிருக்கு. ஸோ ஆர்டர் பண்ணது பார்த்தீங்கன்னா ஆப்பம், எக் கறி, 2 டீ. சரி, ஓகே காய்ஸ், வாங்க நம்ம சென்னையை பார்த்து போயிட்டே இருக்கோம். ஸோ காய்ஸ், மலை ஏறிட்டுருக்கோம். இப்போ வரைக்கும் வெயில் தான் அடிக்குது, எந்த ஒரு கிளைமேட் சேஞ்சும் இல்லை. நான் போயிட்டே இருக்கேன். ஏதாவது ஒரு நல்ல ஸ்பாட்டாக இருக்கும்போது உங்களுக்கு காட்டுறேன். காய்ஸ், இப்போ தான் நான் உங்களுக்கு சொல்லி முடிக்கல, செம்மையாக வெயில் அடிக்குது, கிளைமேட் எதுவும் சேஞ்ச் ஆகலன்னு. சட்டுன்னு எப்படி மழை வந்துச்சு பார்த்தீங்களா? ஸோ நான் அப்படியே மலை ஏறி போயிட்டே இருக்கேன். ரெண்டு சைட்லேயும் ஒரே பைனாப்பிள் தோட்டம் தான் கைஸ். என்னால் கிட்ட போய் காட்ட முடியுமான்னு தெரியல. பார்க்குறேன், பக்கத்தில் எங்கேயாச்சும் இருக்கும்போது உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நீங்கள் அது வரைக்கும் மழையை ரசிச்சுட்டு ட்ரைவ் பண்ணிகிட்டே போகிற மாதிரி ஒரு ஃபீல் நான் உங்களுக்கு கொடுக்க பார்க்குறேன். Guys,
சுற்றி ரப்பர் தோட்டம் தான். உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். சுற்றி ரப்பர் தோட்டம் தான் காய்ஸ். ரெண்டு சைடுமே அப்படி தான் இருக்குது. ஸோ இந்த மலை ஏறி இறங்குனா நம்ம தமிழ்நாடு ஏற்றிடுவோம். மேலேயே பார்டர் கிராஸ் ஆகிடும், கேரளா தமிழ்நாடு பார்டரு. ஸோ காய்ஸ், இதுதான் நம்ம மணிமாலா ரிவர். ஸோ தண்ணி எப்படி இருக்குன்னு பாருங்கள், சூப்பராக இருக்கும். எப்படி இருக்குது பார்த்தீங்களா கைஸ்? அனகோண்டா படத்தில் வர மாதிரி இல்லை, அவங்களாம் கிராஸ் பண்ணிட்டு போவாங்களே, ஸோ அந்த மாதிரி இருக்குங்க. காய்ஸ், ஒரு மினி வாட்டர் ஃபால்ஸ் பார்த்தீங்களா? போகிற வழியில் பார்த்தோம். செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்குங்க ஃப்ளோ. ஸோ ஹாய் காய்ஸ், ஸோ சென்னை வந்து சேர்ந்தாச்சு. ஸோ உங்களுக்கு நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ காமிச்சிருப்பேன். சென்னையிலேருந்து கேரளா இருக்கிற டோலு, அதோட அமௌண்ட்டு. ஸோ பக்காவாக கவரேஜ் பண்ணி எடிட் பண்ணி நான் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்ருக்கேன். நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, ரசிச்சிருப்பீங்க நம்புகிறேன். ஸோ நாங்கள் வந்து சென்னைக்கு நேற்று கேரளாலேருந்து கிளம்புனோம். இன்டெப்த் பியூட்டி ஆஃப் கேரளா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் மாதிரி வச்சுட்டு ஃபாரஸ்ட்லேயும் சரி இன்டெப்த்தாகிட்டு கேரளா இன்டீரியர் ரீஜனுக்கெலாம் போய் நாங்கள் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்னாப்ஸு, வீடியோஸு, கொஞ்சம் பிக்சர் எல்லாமே எடுத்திருக்கோம். எடிட் பண்ணி நான் அனுப்பிச்சி விட்றேன். ஸோ அந்த வீடியோவும் பாருங்கள், பார்த்து ரசித்து பாருங்கள்.
நாங்கள் இப்போ தான் வந்து சேர்ந்தோம் சென்னைக்கு. ஸோ இனிமேல் தான் எடிட் பண்ணி அனுப்பணும். ஸோ எல்லோரும் சொல்கிற மாதிரி தான், சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ்.